ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தீபக் அவர்கள் வந்து எவிக்ட் ஆகிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது அஃபிஷியலாக கன்ஃபார்மும் வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த வாரத்தில் வந்து 2 பேர் வந்து எலிமினேட் ஆகிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி அருண் பிரசாத், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ 2 பேர் தான் எவிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு அன்ஃபேர் மாதிரி தான் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க ஓட்டிங்ஸில், அதுவும் அன்அஃபிஷியல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி தீபக் அவர்களை எவிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? விஜய் விஷாலை வந்து எவிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை பவித்ரா அவர்களை கூட வந்து எவிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஏன் தீபக்கை வந்து எவிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பல ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் விஷாலை சேவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு காரணமும் வந்து இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, அன்ஷிதா அப்புறம் தர்ஷிகா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்காகவும் அதே மாதிரி 15th வீக் அப்படின்றதுனாலையும் எல்லாருமே உள்ளே வர போகிறாங்க. ஸோ அதை வச்சு ஒரு 2 நாள் கண்டென்ட் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு எச்சத்தின் உச்சமாக தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் விஷாலை வந்து எவிக்ட் பண்ணலாம் கூட பரவாயில்லடா, பவித்ராவை ஏன் எவிக்ட் பண்ணாமல் வந்து தீபக்கை வந்து எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து ரீசன் வந்து அவங்க தான் சொல்லி ஆகணும். மேபி வந்து அவங்க இருக்கட்டும் அப்படின்னு கூட வந்து நினச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு வீட்டுக்குள்ளே. பட் தீபக்கை வந்து எவிக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து மேபி டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக கூட வந்து இருந்துகிட்ருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நம்ம ஃபேர் அப்படின்னு வந்து சொல்லிடவே முடியாது. எல்லா சீசன்கள்லையும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து குழப்பி விட்ருவாங்க. இப்போ 4 கண்டஸ்டன்ட் வந்து இருக்காங்க. அந்த 4 பேருமே ஒன்றுத்துக்குமே உதவாத ஆட்கள். இதிலேருந்து யார் போனாலும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் போனாங்கன்னா கூட நமக்கு வந்து பெருசாக ஷாக்கிங்காக வந்து இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து அது பழகி போச்சு. யாரோ ஒருத்தர் போட்டு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருப்போம். பட் நல்லா தெளிவாக தெரியுது இவங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டு, இவங்கெல்லாம் டாப் 5க்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்த கண்டஸ்டன்ட்டுங்களெல்லாம் தூக்கி வெளியே போடும்போது தான் ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து மஞ்சரியை தூக்கி வெளியே போட்டாங்க, ராணுவ தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக்கை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க, அருண் பிரசாத்தை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரையும் வெளியே போட்டுட்டு அப்போ யாருக்கு தான் நீங்கள் கப்பை கொடுக்க போகிறீங்க, யாரை தான் டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து புரியவே இல்லை. நான் கூட அடிக்கடிக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்திருப்பேன், எல்லாரும் ஒரு கேம் விளையாடுறாங்க, ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தால் கூட நம்ம தீபக்கை பொறுத்தவரையிலும் ஒரு ஜென்டில்மேன் பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர். சும்மா தேவையில்லாதெல்லாம் வந்து மூக்கு நுழைக்கிறது, தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் ஒரு பூகம்பத்தை வந்து ஏற்படுத்துறது, ஒப்பீனியன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து புகுத்துறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் தனக்கு என்ன வரும் அதை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டடாக வந்து வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து சரியாக பயன்படுத்திக்க மட்டும்தான் வந்து அவர் ட்ரை பண்ணாரே தவிர மற்றபடிக்கு வந்து பெருசாக வந்து அடிச்சுட்டு உடச்சிட்டு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி அக்செப்டன்ஸும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. எங்கெல்லாம் தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து மைண்ட் வருதோ அந்த இடத்துலாம் போய் சாரியும் கேட்டிருக்காரு. அவர் எவிக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.